Hi students, today 12th Max chapter 2 exercise 2.7 ல first sum ல third one பார்க்கலாம். -2 minus I2 இது வந்து polar form ல எழுதணும். polar form அப்படின்னா r cos theta plus I sin theta இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தீட்டா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் என்னென்னா -2, ஒய் வந்து அதுவும் -2 தான். ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் ஒய். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் -2. ஸோ ஆர் ஈக்குவல் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ரூட் எக்ஸ் என்னது -2, ஸோ -2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் என்ன -2, ஸோ -2 ஹோல் ஸ்கொயர். -2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும். +4 தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ வந்து +4 தான் வரும். 4 + 4 வருது. ஸோ √8ன்னு வருது. ஓகேவா? இப்போ இந்த √8 நம்ம எப்படி எழுதலாம்னா √4 × 2ன்னு எழுதலாமா? 4 2 சார் 8ஆ? ஸோ இதை வந்து 8 வந்து 4 × 2ன்னு பிரிச்சுருக்கேன். இப்போ 4 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியும். ஏன்னா 4ல் வந்து 2 இருக்குது, 2 இருக்கிறனால ஒரு 2 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ 4 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 2ன்னு வந்துடும். இந்த 2 மட்டும் தனியாக இருக்கனால அதை வெளியே எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து √2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே 4 + 4 இருக்குது, 2 4 இருக்குதுன்னு சொல்லி ஒரு 4 வெளியே எடுத்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து ப்ளஸில் இருக்குது. இதே இன்டூவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 4 வெளியே எடுத்துக்கலாம். இது ப்ளஸில் இருக்கனால அதை ப்ளஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? r = 2√2ன்னு வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அது எந்த குவாட்ரண்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். -2 -I2 இருக்கா? எக்ஸும் மைனஸில் இருக்குது, ஒய்யும் மைனஸில் இருக்குது. ஸோ இது எக்ஸுக்கும் மைனஸில் இருக்குது, ஒய்யும் மைனஸ்லனா இந்த குவாட்ரண்ட் வருது, தேர்ட் குவாட்ரண்ட் வருது. ஸோ கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்ன? தீட்டா = ஆல்ஃபா - பை. இதான் வந்து தீட்டாவோட வேல்யூ. ஸோ தீட்டா = ஆல்ஃபா - பைன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ஃபா = tan inverse modulus of y/x. tan inverse modulus of y-யோட வேல்யூ என்ன? -2. ஸோ மேலே -2, எக்ஸோட வேல்யூ -2. ஸோ கீழே -2. -2 கேன்சல் ஆகி -1ன்னு வந்தது. tan inverse 1ன்னு வருதா? ஸோ tan inverse 1க்கு என்ன வேல்யூ? π/4. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம π/4ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஆல்ஃபா = π/4ன்னு வந்திருக்கு. இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? ஆல்ஃபா - பைன்னு பார்த்தோமா? தீட்டா = ஆல்ஃபா - பைன்னு பார்த்தோமா? ஸோ தீட்டா = ஆல்ஃபா - பைன்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சோம்? π/4. ஸோ π/4 எழுதிட்டு மைனஸ் இந்த பை. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே எதுவுமே இல்லைங்கிறனால இந்த 4 அந்த பை கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த பை அப்படியே எழுதிட்டு மைனஸ் இந்த பை கூட இந்த 4 மல்டிபிள் பண்ணி 4πன்னு எழுதிக்கலாம். கீழே இந்த 4 வந்து காமனாக எழுதிக்கலாம். ஓகே. இப்போ பையில் -4π போச்சுன்னா -3π. ஸோ மேலே -3π/4. தீட்டா = என்னது? -3π/4. இப்போ போலார் ஃபார்மில் எழுதிக்கலாம். போலார் ஃபார்ம் என்ன? r cos theta + I sin theta. r என்ன கண்டுபிடிச்சோம்? 2√2ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 2√2ன்னு எழுதிட்டு cos தீட்டாக்கு பதிலாக -3π/4 ப்ளஸ் I sin தீட்டாக்கு பதிலாக -3π/4. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 2kπ ஆட் பண்ணுவோம். 2√3 அப்படி எழுதிட்டு cos -3π/4 ப்ளஸ் 2kπ ப்ளஸ் I sin -3π/4 ப்ளஸ் 2kπ. இப்போ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்கனால இது முன்னாடி போட்டு இதை பின்னாடி எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ 2√2 cos இந்த 2kπ எழுதிட்டு அதுக்கப்புறம் -3π/4 அப்புறம் ப்ளஸ் I sin 2kπ -3π/4. k belongs to Z. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.